நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இன்று நம்முடன் முதல் முறை நான் அவரோட பர்சனலாக மீட் பண்ணுறேன். திரு ரா அர்ஜுனமூர்த்தி அவர்கள் என்கிறார். நமஸ்காரம் சார். வணக்கங்க, வாங்க. எங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா எப்போதுமே வெர்ச்சுவலாவே பார்த்த ஒருத்தர் காதல் கோட்டை சினிமா மாதிரி தொலைபேசியிலே இருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட்டிங் இன் பர்சன். ஐ வெரி கிளாட் டு see. வெரி 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 ஹாப்பி டு see you. நேர்களே, அர்ஜுனமூர்த்தி சார் நானும் சில சமயம் மணிக்கணக்காக பேசுவோம். எங்களுக்கு நாங்கள் தொடாத டாபிக்ல ஒரு இன்டெலெக்சுவல் லெவலில் ஒரு கருத்து பரிமாற்றம் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது முதல் தடவை இது மாதிரி பேசுகிறோம். இப்போ ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இடத்துல இருக்கு. அதாவது என்னன்னா, எதிர்பாராத விதமாக ஒரு புது கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. ஆனால் அவங்களால ஒரு நிம்மதியாக இரவுல தூங்குறாங்களான்னா அதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி டிவிகேனுடைய இது போயிட்டு இருக்கு. டிஎம்கே இன்னமும் நாங்கள் தான் தேர் இன் டினையல்னு சொல்லலாம், இங்கிலீஷ் சொல்லலாம். நாங்கள் தான் இன்னும் ஆட்சியில் இருக்கோங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுத்தினோட நடுவில் ஒரு பாஜகவுக்கு இடம் பிடிக்கணும், நாம் தமிழர் கட்சியும் இடம் பிடிக்கணும். இது புதுசாக அண்ணாமலை சார் வந்திருக்கார், அவரும் இதில் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். உங்களுடைய பார்வையில் எங்கே போயிட்டு இருக்கு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு குறிப்பிட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே கடுமையாக பாஜக ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பாஜக கால் பண்ணணும், தமிழ்நாடில் தமிழ் மக்கள் மனசோட விருப்பத்திற்கான ஒரு கட்சியாக நம்ம மாறணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆர்வத்தோடு தான் செயல்பட்டோம். ஆனால் அந்த ஆர்வத்தோட தொடர் முயற்சியோட மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் இப்போ எங்கே பார்க்குறோம்னா, ஜோசப் விஜய் அவரோட ஆட்சி தான் எங்களுக்கு அடுத்த கட்ட பரிமாணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலையை உருவாகியிருக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் திராவிட கட்சிகளோட தொடர்புலையோ இல்லை எதிர்ப்புலையோ தான் நாங்கள் அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு இருந்தது. இந்த திராவிட சித்தாந்தங்கிற ஒரு பெரிய ஒரு சித்தாந்தமே அதுவே ஸ்லோவாக வெற்றிடத்தை நோக்கி போகும்போது அந்த வெற்றிடத்தோட வாய்ப்பு எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் மிக சிறப்பாக அமையும். என்ன காரணம்னா, ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு கிச்சடியான ஒரு தாட் ப்ராசஸில் தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஏன்னா அவர் திராவிடத்தையும் தெரிவிக்கிறாரு, காமராஜரையும் கூப்பிட்டுக்கிறாரு, அம்பேத்கரையும் கூப்பிட்டுக்கிறாரு. இப்படி எல்லா ஆங்கிள்லையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும், கடந்த கால தலைவர்களும் அவங்களோட சித்தாந்தங்களையும் ஒரு கிச்சடி மாதிரி உருவாக்கி அந்த கிச்சடிக்கான தலைவனாக தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார். இப்போ இந்த கிச்சடியில் என்ன பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா, திமுகவோட அண்ணாதுரை இருக்காரு, அவங்களோட பெரியார் இருக்காரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களையும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா சினிமா உலகத்துலேருந்து வந்ததுனால அவங்களையும் எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன வித்தியாச நோக்கு மக்களுக்கு வரும்னா, சரி எல்லாம் வந்தாச்சு, ஒரு கிச்சடி வந்துருச்சு அப்படிங்கும்போது இப்போ எனக்கு பொங்கல் வேணுமே அப்படின்னு ஆசைப்படும் போது என்ன வந்துடுவோம்னா, அப்போ பாஜக விட்டால் வேறு வழியே இல்லைன்னு ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துடும். ஏன்னா பாஜக தான் இன்னைக்கு இந்த ஃபில் இன் த பிளாங்க்குங்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு ஃபில் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பாக இருக்கப்படுறது பாஜக தான். அதுக்கு 3 காரணங்கள் இருக்குது, சீரியஸான 3 காரணம். ஒன்று, 12 ஆண்டுகள் ஊழலற்ற ஆட்சியே மோதியவர்கள் நம்ம மத்திய ஆட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, குளோபல்லே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தலைவராக, ஒரு உலக அரங்கில் சிறப்பான தலைவராக அவர் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறது மிகப்பெரிய வரவேற்பு எல்லார் மனிதர்கள் மனசுலையும் இருக்குது. 3வது பாயிண்ட், சீரியஸான பாயிண்ட் என்னென்னா, இவ்வளோ பெரிய ஆட்சியில் இவ்வளோ தொடரில் கூட பார்த்தீங்கன்னா 360 டிகிரிலையும் அவங்க மோடிஜி அவர்களோட செயல்பாடு அது சாதாரண ஒரு கழிப்பறையிலேருந்து ஆரம்பித்து ஏஐ வரைக்கும் அவரோட பங்களிப்புங்கிறது எல்லா ஆங்கிள்லையும் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டரோட அவங்க நடந்துக்கிட்ட விதம், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு 85,000 crore ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது பலதரப்பட்ட சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா துறை சார்ந்தும் ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் இந்தியா வர்றது, ஒரு தான் சகோதரின்னு சொன்னதை அவங்க அதை ஏற்றுக்கிட்டு நான் ஒரு சகோதரனோட சேர்ந்து செயல்பட விருப்பப்படுறேன்னு சொல்கிற ஒரு சென்டிமெண்ட்ஸு, இந்த உணர்வுபூர்வமாக உணர்ச்சிகரமான ஒரு உலக அரங்கில் இருக்கிற அமைப்பெல்லாம் தமிழ் மக்களுக்கு அதிகமான புரிதல் இருக்கும். ஏன் தமிழ் மக்களுக்கு அதிகமான புரிதல் இருக்குன்னா, இங்கே கிட்டத்தட்ட 10 லட்சம் இளைஞர்கள் வருடாந்தோறும் படிச்சுட்டு வராங்க. 10 லட்சம் இளைஞர்கள் வரக்கூடிய இடத்துல அவங்க ஆர்வமே எங்கே இருக்குன்னா, தன்னோட தனி மனிதனோட சுயசார்பு தன்மையும் சுதேசி
டெமோக்ரஸியான ஒரு அமைப்பும் தன்னோட வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா கல்வி அறிவு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு ஊர்ஜிதமான வேலை உத்தரவாதத்தை தேடக்கூடிய மனநிலை இருக்கும். இந்த வேலை உத்தரவாதத்தோட மனநிலைக்கு அவர் மோடிஜி அவர்களால் மட்டுமே செயலாக்க முடியும், செயல்படுத்த முடியும்னு சொல்லும்போது ஆப்வியஸாகவே என்ன மனசில் வந்துன்னா பாஜக தான் த பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு பாஜக வந்துடும். அதை நாங்கள் எப்படி வழி நிறுத்த போகிறோம், அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது தான் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு தேதிக்கு பாஜக இருக்குது. எங்களோட எதிர்காலம் மிக சிறப்பான எதிர்காலமாக இருக்குது. நிச்சயமாக திராவிட கட்சிகளோட தொய்வு, அவங்களோட மடைமாற்றம், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிணக்கங்கள், அவங்க எவ்ரிடே டிஸ்இன்டகிரேட் ஆகிறாங்க. தொடர்ந்து அவங்க டிஸ்இன்டகிரேட் ஆகிற நிகழ்வுகள்லாம் எங்களுக்கு சாதகமாக தான் அமைங்கிறது எங்களோட ஊர்ஜிதமான நன்மை, உண்மை. அதை நோக்கி தான் நாங்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு தேதிக்கு. மிக்க நன்றி சார். இப்போ நீங்கள் சொன்னதுல ஒரு முக்கியமான ஒரு டேக்அவே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்துக்கே மோடி அவர்களின் அருமை தெரிந்திருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் ஏன் இதை வந்து ஒத்துக்க மறுக்கிறாங்க? ஒத்துக்க மறுக்கலைங்க, ஒத்துக்க மறுக்கிறாங்கன்னு ஒரு சாரார் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஒத்துக்கிட்டதில் வந்து நிறைய வெளிப்பாடு தெரியுது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து அவர் முருகன் அவர்களோட வேலி யாத்திரையாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து அண்ணாமலையோட எண் மக்கள் யாத்திரையாக இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள் மனசில் ஈஸியாக போய் சேர்ந்ததுக்கு காரணம் பின்னால் வந்து மோதிங்கிற ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருந்தது தான் காரணம். அதோட செயலாக்கம் தான் காரணம். 2014 நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தமிழ் மண்ணில் பாரதிய ஜனதா கட்சிங்கிற கொடிகளும் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பார்க்கலாம். நிறைய கொடிகள் இருக்குது. தமிழ் மக்கள் மனசில் வந்து பாஜக ஒரு வேற்று கிரகத்திலேருந்து வந்த ஒரு அரசியலமைப்பு மாதிரி இருந்ததெல்லாம் நிறைய விஷயத்தில் டிஃப்யூஸ் ஆயிடுச்சு. இப்போ பீப்புளோட மைண்டில் வந்து பாஜகவை எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. எங்களோட சைடில் இருக்க சில கரெக்ஷன்ஸ் மெக்கானிசம்ஸ்லாம் நாங்கள் பண்ணோம்னா டெஃபினட்டாக வி ஹவ். இப்போ என்ன தமிழ் மக்களுக்கு என்னென்னா, இப்போ எப்படி விஜய் அவங்க எப்படி ஆதரவு பண்ணாங்க, திராவிட கட்சிகளோட தொடர் ஊழல்கள், இந்த ஊழலை சகிக்கவே முடியலை. அப்போ ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இன்னொரு அரசியல் அமைப்பு வேணுமேன்னு தேடிக்கிட்டே இருந்தாங்க. அவர் ரஜினி சார் வந்திருந்தாருன்னா அந்த வாய்ப்பு அவருக்கு போயிருக்கும். அவர் வராத பட்சத்தில் அந்த வாய்ப்பு வந்து நம்ம விஜய் அவர்கள் அறுவடை செஞ்சுட்டார். இது அப்போ இதோட பலன் என்னன்னா, திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழகத்தை பார்க்கணுங்கிற எண்ணம் பாஜகவுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் தான் கொள்கை முழக்கமாக முழக்கிக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நாளாக. திராவிட கழகம் இல்லாத ஆட்சியை நாங்கள் கொண்டுருவோம் அப்படிங்கிறது நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதை தாண்டி மக்கள் மனசில் அந்த உணர்வு இருந்ததுனால தான் 2 திராவிட கழகங்கள் இல்லாத ஒரு தனி பெரும்பான்மையை எடுத்துகிட்டு வரக்கூடிய அளவுக்கு, அதாவது அந்த ஃபைனல் ரீச் 118க்கு போகலைன்னா கூட 107 வரைக்கும் அந்த 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 இடத்துக்கு அந்த பிரிம்ல வந்து சேர்ற வரைக்கும் தமிழ் மக்கள் அவர் ஆதரவு பண்ணதுக்கு காரணமே ஒரு மாற்று அரசியல் வேணுங்கிற சித்தாந்தம் தான். எப்போ தமிழ் மக்கள் மாற்று அரசியல் வேணும்னு நினச்சிட்டாங்கன்னா இன்னொரு ஆப்ஷனுக்கு வந்துடுவாங்க. எப்போதுமே மாற்றா சாப்பிடணும்னு ஒரு, இப்போ சைனீஸ் ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு இட்டாலியன் குசின் சாப்பிடணுங்கிற ஆர்வம் வர மாதிரி அடுத்த மாற்றம் வேணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு போங்க. அப்போ இதுலேருந்து என்ன இருக்குன்னா, பழையன கழிதல் புதியன புகுதல். இந்த புதியன புகுதலோட அந்த கேட்டை உடைச்சி விஜய் அவர்கள் திறந்ததுனால நாங்கள் ஈஸியாக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த நாளைக்கு ஃபியூச்சரில் என்னன்னா, விஜய் அவர்களுக்கும் பாஜகமான ஒரு போட்டியாக தான் தமிழ்நாடு இருக்குமே ஒழிய விஜய் அவர்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கான போட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. என்ன காரணம்னா, அவர் எடுத்திருக்கிற ஐடியாலஜிக்கும் எங்களோட வலிமையான ஐடியாலஜிக்கும் நேர் எதிர்ப்பதமாக நாங்கள் 2 பேரும் தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் தான் கவுண்டர் பண்ண முடியும் விஜய் அவர்களோட ஆட்சி அமைப்பை. எங்களால் தான் விஜய் அவர்களோட நல்லது கெடுதல் ஆராய்ச்சி பேச முடியும். நாங்கள் சொன்னதான் மக்கள் ஒத்துக்குவாங்க. ஏன்னா எங்கள் சைடு தான் ஊழலுங்கிற ஒரு பெரிய டெட் கூஸ் எங்கள்கிட்ட இல்லை. ஊழலுங்கிறது இல்லாத ஒரு பாரதிய ஜனதா கட்சியால் தான் ஒரு புதிதாக வந்து ஊழலற்ற ஒரு அரசியல் அமைப்புக்கு வரக்கூடிய ஒரு தலைவரையோ அந்த இயக்கத்தையோ அந்த கட்சியோ எதிர்த்து நிலைநிறுத்தக்கூடிய சூழ்நிலை எங்கள்கிட்ட தான் மட்டும் இருக்கும். எங்களுக்கு இன்னொரு சந்தோஷமாக இருக்குது, அவர் ஊழல் பேக்கேஜஸ்லாம் டெய்லி சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அது கூட எங்களுக்கு ஆடட். அவர் வந்து ஆவரேஜ் வெயிட் கூட்டுறாரு. அந்த ஆவரேஜ் வெயிட்டு ப்ரொபோஷனேட்டாக அவர் கூட்டிக்கிட்டே இருந்தாருன்னா எங்களுக்கு அவரே ஊழல் அரசியல் பண்ணுறாருன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும்போது எங்களுக்கு இன்னும் ஈஸி என்ட்ரன் டு த தமிழ்நாடுங்கிற வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களோட நேசம் வந்து பாஜகவுக்கு அப்படியே வரும். ஏன்னா படிப்பறிவு வளர்ந்துக்கிட்டே போகுது. தொழில் முனைவர்கள் என்ன நிறையா இருக்குது. இப்போ ஸ்டார்ட் அப்புக்கு நாங்கள் செய்கிற உதவி அதெல்லாம் வந்து நிறைய பொட்டென்ஷியல் இன்ஃபர்மேஷன் தமிழ் மக்கள் மனசில் இருக்குது. இப்போ கூட எல்லா ஸ்கீமு எல்லா நேஷனலில் வந்த எல்லா பெனிஃபிட்டுமே தமிழ் மக்கள் அதிகமாக பயனாளிகளுங்கிறத நாங்கள் பல மீட்டிங்களில் அதை போய் சொல்கிறோம். எங்களால் தான் நிறைய பயன் அடைஞ்சிருக்காங்க. எங்களோட திட்டத்தினால தான் அவங்க நிறைய பயன்
பயன்பட்டிருக்காங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால வெகு விரைவில் தமிழ் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு நார்த் இந்தியன் பார்ட்டியை பார்க்காம உணர்வுபூர்வமான அது சமுதாயத்துக்கு உண்டான சமுதாய வாழ்வாதாரத்துக்காண்டி உண்டான ஒரு அரசியல் அமைப்பாக தான் பார்ப்பாங்கிறது என்னோட உறுதியான நிலைப்பாடு. மிக்க நன்றி சார். நான் ஒரே ஒரு விஷயம் எதிர்பார்த்தேன், அது நடக்கலை. அதாவது என்னன்னா, இந்த கச்சத்தீவு அதை வந்து பாஜக சால்வ் பண்ண மாதிரியும் அதனுடைய கிரெடிட் அவங்க எடுத்துனதுக்கு மாதிரியும் இருந்திருக்கலாம். அது பண்ணலை. 2026 24 பண்ணியிருக்கலாம்னு நினச்சேன், அங்கேயும் முடியல, 26 முடிக்கல. இது ஒரு பவர்ஃபுல் பாயிண்ட். ஏன்னா இதை வச்சு நீங்கள் திமுக நல்லா அடிக்கலாம் அவங்கள. இதை வச்சு காங்கிரஸ் அடிக்கலாம், காங்கிரஸ்னால தாவேக்காவும் அடிப்படும் இப்போ இருக்கிறதுல. ஸோ இந்த கச்சத்தீவு இந்தியாவுக்கு மீண்டும் வரும் அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறு இருக்கா? இப்போ நீங்கள் குளோபல் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசன்ட் பாஸ்டில் நிறைய ரிசால்வ் பண்ண முடியாத பிரச்சனை எல்லாமே ரிசால்வ் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் ஈரானோட சுச்சுவேஷன். இப்போ அது வந்து நிச்சயமாக நம்மளோட பேக்ரவுண்டில் இனிஷியேஷன் நிறையா இருந்தது. அவங்க ட்ரம்போட மனநிலை மாற்றம், அதனால் ஒரு முடிவுக்கு வந்ததோட வேகம், இதில் வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அதை தாண்டி இப்போ அரேபியன் கண்ட்ரி எஸ்பெஷலி வந்து நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மளோட ஒரு இணக்கமே இல்லாத ஒரு உறவில் இருந்தாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபேசினேஷன் டுவர்ட்ஸ் பாகிஸ்தான் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இந்தியாங்கிறது நெக்ஸ்ட் லெவலில் தான் வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபேசினேஷன் டுவர்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்து. அதே மாதிரி ஸ்ரீலங்கா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பழைய நடந்த நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்க்கும்போதுனா நம்ம ரொம்ப தன்மையாகவும் ஒரு நாடுன்னு வரும்போது நம்ம எப்படி பார்க்குறோம்னா அவங்களோட உரிமைக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து எல்டிடி அந்த பீரியடில் வந்து ராஜீவ்காந்தி பண்ணது மாதிரி நம்மளோட பிக் பிரதர் ஆட்டிடியூடு நம்ம யாருமேலையுமே காமிக்கிற பழக்கமே நமக்கு இல்லை. பாரதிய ஜனதாவுக்கு எப்போதுமே பிக் பிரதர் ஆட்டிடியூடு காமிக்கிறதே இல்லை. செயலாக்கத்தில் தான் விருப்பமான ஒரு அரசியல் அமைப்பாக தொடர்ந்து செய்கிறதுனால தான் நாங்கள் இது வரைக்கும் 356 கூட எந்த ஸ்டேட்லையும் இம்போஸ் பண்ண விரும்புகிறதே இல்லை. அதே மாதிரி தேவைக்கு மீறி இடிஆர் ரைடு விட்டாங்க, அது பண்ணாங்க, இது மாதிரி குறைகள்லாம் சொன்னால் கூட அது மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் எந்தவித அரசாங்க செயல்பாடும் அந்த அரசாங்க செயல்பாடு அவங்க அதுலேருந்து வெளிப்போகாததுக்கு நாங்கள் காரணமாக இருக்கிறோங்கிற ஒரு கெட்ட பேரோட நாங்கள் செயல் பண்ணுற பழக்கமே கிடையாது. அது மோடிஜி அவர்களுக்கு அது இல்லவே இல்லை. அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மீனவர் பிரச்சனையே ஸ்ரீலங்காவில் நிறைய இஷ்யூஸ் இருந்து இப்போ ரிசால்வ் பண்ணிகிட்டே வந்தாங்க. போட்டை எடுத்து வச்சுக்கிறது, அதிக நாள் வந்து ஜெயில் பண்ணுறது, நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்தித்தோம். இதெல்லாம் ஸ்லோ டவுன் ஆகிட்டே வருது. அவங்க ஜெய்சங்கர்ஜியை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தனி இப்போ சைனாவோட எந்த விதத்துலையுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க முடியாத ஒரு நாடாக நம்ம இருந்தால் கூட சைனாவோடைய இணக்கமே பெட்டராக தான் நம்ம வச்சுருக்கோம் இன்றைக்கி தேதிக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு வேல்யூபிள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே சைனாக்கிட்ட இருக்கும் போது என்ன பண்ணுறோம், அவங்கள்ட்டேருந்து அது எப்படி வாங்கிக்கிறது, அவங்களோட ட்ரேட் ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுல நம்ம இன்ன வரைக்குமே பின்னடைவாகலை. மற்ற கண்ட்ரிக்கு இப்போ அமெரிக்காவுக்கும் சைனாவுக்குமே நிறையா வந்து பிரச்சனை இருக்குது. ரேர் எர்த்து சப்ஜெக்டில் நிறைய இஷ்யூஸ் ஆகுது. நம்ம நாட்டுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை. நம்ம இன்னும் கான்ட்ரிபியூட்டிங்காக 2 பேரும் ஒரு நல்ல ஓரளவுக்கு ரீசனபுளாக பெட்டராக இருக்குது. அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இப்போ கச்சத்தீவுன்னு நீங்கள் சொன்ன இடத்துக்கு வரும்போது என்னன்னா இதோட லாப நஷ்டம்னு ஒன்று இருக்கும். 2 அரசாங்கத்தோட லாபம் என்ன, 2 நாட்டோட அரசாங்கத்தை பற்றி பேசுகிறேன். 2 நாட்டோட லாப நஷ்டங்கள் என்னன்னு தீர்க்கமாக முடிவு பண்ணி இது கச்சத்தீவை வந்து நியூட்ரலிட்டியில் கொண்டு போகிறாங்களா இல்லை கச்சத்தீவு ஏன்னா காமன் ஃபோரமாக கூட எடுத்து போகலாம். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது உரிமைங்கிறது இப்போ ஹவாய் தீவு அது மாதிரிலாம் ஒரு உரிமையை வந்து நிலைநாட்டுறது பல விதமாக செயல்படுவாங்க. ஹாங்காங் ஒரு காலத்தில் இருந்து சைனாவோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஆனால் சைனா இல்லாமல் இருந்தது. இப்போ தான் ஃபுல் ஃப்ளெஜ்டு அது சைனீஸ் நாடாக ஆயிடுச்சு ஹாங்காங். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தீர்வு எடுத்துகிட்டு வருவாங்களாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக கச்சத்தீவுங்கிறது வந்து நம்ம கொடுத்துட்டோம், இழந்துட்டோம், அதை திருப்பி பெறணுங்கிற ஆர்வத்தை காட்டிலும் 2 நாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தப்படி எந்த லெவலில் அதை நம்ம சீரியஸாக மேனேஜ் பண்ணால் 2 நாட்டோட உறவு எந்த ஒரு சின்ன விஷயமே எமோஷ்னலாக உறவு கட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவங்க எல்டிடி விஷயத்தில் தேவையில்லாமல் ராஜீவ்காந்தி செஞ்ச முயற்சி தான் பெருங்கொண்ட உறவோட பெரிய கேப்பு கிரியேட் ஆச்சு பிட்வீன் ஸ்ரீலங்கா நமக்கு. இப்போ நேபாளில் கூட அந்த ஒரு இஷ்யூ கூட அழகாக அமினபுளாக சால்வ் பண்ணார் மோடிஜியை தவிர வேறு யார் இருந்தாலும் நேபாள் இஷ்யூ இன்னும் ஒய்டாக இருக்கும், பிரச்சனை ஒய்டாக போயிருக்கும். அதுவும் நடக்கலை. அதே மாதிரி தான் நிறைய நாடோட நம்மளோட நெய்பர்ஸ் நாடோட ரிலேஷன்ஷிப்பை பாகிஸ்தான் கூட பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் வந்து
வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு பண்ணால் கூட பாகிஸ்தானோட முழு விரோத நாடாக நம்ம போய்க்கல. அவங்களுக்கு விரோதத்தன்மை இருந்தால் கூட நம்ம விரோத நாடாக போக விரும்புறதில்லை. அதனால் கச்சத்தீவு வாட் யூ செட் இஸ் ரைட் பாயிண்ட். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரலிட்டி டிசிஷன் எடுத்துகிட்டு வருவாங்கிறது என்னோட நம்பிக்கை. அது வந்து ஓ நாடு என் நாடு, ஓன் சொத்து ஏன் சொத்துங்கிறத தாண்டி, இல்லை என் சொத்தை உங்கள்கிட்ட இழந்துட்டேன் அதை மீட்டிட்டு வந்தேங்கிற எமோஷ்னல் வேல்யூக்கெலாம் இடம் கொடுக்காம ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சில் ஒரு பேலன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிற மாதிரி பேலன்ஸ் பிட்வீன் த டூ எக்ஸ்டர்னல் அஃபேரில் என்ன எடுத்துகிட்டு வரணுமோ அந்த தீர்க்கமான முடிவு எடுத்துகிட்டு வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கும். அவங்க ஜெய்சங்கர்ஜி அந்த மாதிரி செயல்படக்கூடியவராக தான் இது வரைக்கும் அவர் செஞ்ச செயல்பாடெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஐ விஷ் ஹி வில் டூ த பெஸ்ட் திங் ஃபார் அவர் ஸ்டேட்.